வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். ஸ்கூலில் நாற்காலியுடன் தரதரவென இழுத்து செல்லப்பட்ட பள்ளி முதல்வர். நடந்தது என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது பிஷப் ஜான்சன் மகளிர் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியை தேர்வு மையமாக வைத்து கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநில அரசு நடத்திய RO உதவியாளர் பணிக்கு தேர்வு நடைபெற்றது. ஆனால் தேர்வு தொடங்கும் முன்னரே வினாத்தாள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக அந்த மாநில சிறப்பு போலீஸ் பிரிவு விசாரணை நடத்தியதில் அந்த தேர்வு மையமாக செயல்பட்ட அந்த பள்ளியில் தேர்வு கண்காணிப்பாளராக இருந்த வினியத் யஸ்வந்த் உள்ளிட்ட சிலரை கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் அந்த பள்ளியின் முதல்வராக பதவி வகித்த பார்வுல் சல்மான் என்ற பெண்ணுக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சூழலில் பள்ளி முதல்வர் பார்வுல் சல்மானுக்கு எதிராக பள்ளி நிர்வாகத்தில் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மேலும் பள்ளி நிர்வாகம் சார்பில் பிஷப் டான் பள்ளியின் முதல்வராக பார்வுல் சல்மான் பதவி வகித்த போது ரூபாய் 2.40 கோடி வரை அவர் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவருக்கு பதில் புதிதாக ஒருவரை பள்ளியின் முதல்வராக நியமித்துள்ளனர். இந்த நேரத்தில் தான் பள்ளியின் புதிய முதல்வர் பதவியேற்க நேற்று வந்த சூழலில் பார்வுல் சல்மான் தான் பள்ளி முதல்வர் பதவியை விட்டுத்தர மாட்டேன் என்று கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் பள்ளி முதல்வர் நாற்காலிலிருந்து எழுந்து செல்ல மறுப்பு தெரிவித்தார். அவருடன் பள்ளியின் சேர்மன், மற்ற ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தன்னுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை தனது செல்போனில் பார்வுல் சல்மான் படம் பிடித்தார். அப்போது அவரது செல்போனை வழக்கறிஞர் ஒருவரும் பள்ளி நிர்வாகத்தின் சிலரும் பறிக்க முயற்சித்தனர். மேலும் அவர் அமர்ந்த நாற்காலியுடன் அவரை தரதரவென இழுத்து சென்று அறையின் வாசல் வரை இழுத்து சென்றனர். பின்னர் பார்வுல் சல்மான் அந்த நாற்காலியிலிருந்து எழுந்தார். இதையடுத்து அந்த நாற்காலியில் புதியதாக நியமித்துள்ள பள்ளி முதல்வரை அந்த பள்ளியின் சேர்மன் அமர சொன்னார். இந்த வீடியோவானது தற்போது இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி முதல்வரான பார்வுல் சல்மான் NLF, மேரி செக்டர், வினிதா, ஏசுபியாஸ், சஞ்சித், விஷால், நாவேல் சிங், RK சிங், அருண் மோஜஸ், தருண் வியாஸ், அபிஷேக் வியாஸ் ஆகியோர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதேபோல பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பிஷப் டான் பார்வுல் சல்மான் பள்ளி முதல்வராக இருந்தபோது ரூபாய் 2.40 கோடி முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளியின் முதல்வரை பள்ளி நிர்வாகம் மற்றும் சக ஆசிரியர்களும் இணைந்து அவர் அமர்ந்திருந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்த போது தரதரவென இழுத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.